இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்சர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவ்ன்ற ஆப்ஷன் தொட்டு அவங்களுக்கு தேவையான 4 ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஃபோட்டோ கேன்வான்ற ஆப்ஷனை தொட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுப்பாங்க ரேஷியோ. அதுக்கப்புறம் ஃபில்டரை தொட்டு அட்ஜஸ்ட்டில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வீடியோ ஆப்ஷன் தொட்டு இன்சார்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ ஆட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு தேவையான டைம் செகண்ட் முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணுற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அவங்க தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ கட் அவுட் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் ஜூம் பண்ணிட்டு வீடியோவோட ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி பிக் பண்ணுற ஆப்ஷனை தொட்டு அந்த நம்ம டெம்ப்ளேட் கொடுத்த ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவோம். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் இருக்குது. அந்த இதை டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டுன்ற ஆப்ஷனை தொட்டு லைட்டான்றது தொட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதை வீடு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணாத ஸ்க்ரீனுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு அவங்க ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க வீடியோ கரெக்டாக இருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த ஹாப்பி பர்த்டேன்ற ஃபாண்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணிங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வீடியோ ஃபாண்ட் எடுத்து வீடியோவோட மேலே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவில். எந்த சாங் வேணுமோ அதை ஆடியோவில் தொட்டு உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ வந்துடும்.